السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கை மிகுந்த ஷஅபானுடைய மாதத்தில் மகத்தான ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்கள் எல்லாம் நீதத்தோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை முன்மாதிரி வடிவமாக ஆக்கி காட்டியிருக்கிறான். அவன் நீதத்திலிருந்து ஒரு பொழுதும் தவறுவது கிடையாது. அவன் அடியார்களுக்கு நிம்மதியான வாழ்வை தருவதிலிருந்து அவன் ஒரு பொழுதும் அந்த அடியார்களுக்கு சங்கடங்களை கொடுப்பது என்பது கிடையாது. பரிசோதனைக்காக என்று எடுத்துக்கொண்டால் கூட இவர்களின் உயர்வுக்காக வேண்டி மாத்திரமே, அடியார்களின் உயர்வுக்காக வேண்டி மாத்திரமே சில சோதனைகளை அவன் தருவான். இந்த உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், பள்ளிக்கூட காலங்கள், கல்லூரி காலங்கள் என்றெல்லாம் இருப்பது அவர்களை வாட்டி வதைப்பதற்காக என்று யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள எப்படி அறிவார்ந்த சமூகம் மறுக்குமோ, அது வாட்டி வதைப்பதற்கல்ல, இவனுடைய வாழ்வினுடைய ஏற்றத்திற்காகத்தான் அந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் கலாசாலைகளிலேயும் குறிப்பிட்ட நேரத்தில் வர வேண்டும், இன்ன பாடங்களை பயில வேண்டும், இன்ன பரிசோதனைகள் எக்ஸாம்கள் அவங்க கவனம் செலுத்த வேண்டும், அதில் நல்ல உயரிய மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களை நிர்பந்தப்படுத்தி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கட்டாயப்படுத்துவது என்பது அவனுடைய எதிர்கால வாழ்வில் உயர்ந்து சிறந்து நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். அது மாதிரி தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த அடியார்கள் சிறந்தோங்கி நிற்க வேண்டும், எதிர்காலத்தில் சிறந்தோங்கி நிற்க வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள்ளால் அதில் முதல் பகுதிகள், இரண்டாம் பகுதிகள், மூன்றாம் பகுதிகள் என்று அதை பிரித்து வகுத்து வைத்திருப்பதை போன்று
அல்லாஹு தாலா நாளை மறுமைக்காக இந்த உலகத்தில் இவர்களை அவன் தயார்படுத்தி கொடுக்கிறான். இப்பொழுது கூட சமீபத்தில் எக்ஸாம் கூட ஸ்டார்ட் ஆக இருக்குது. பொது தேர்வுகள் துவங்க இருக்கிற இந்த வேளையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்கால வாழ்வுகளை அல்லாஹ் வளப்படுத்தி வைப்பானாக. அதில் வெற்றி வாகை சூடி சமுதாயத்திற்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா விதமான தகுதிகளையும் அமைத்துக் கொடுப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அதிகார வரம்புகளுக்குள்ளால் வருகிற பொழுது அவர்கள் நடந்து கொள்கிற விதம் என்பது மிகுந்த கவனத்தோடு அமைய வேண்டும். காசாவினுடைய மக்கள், அவர்களை குறித்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் உள்ளத்திலே எந்த அளவுக்கு அவர்களை குறித்த ஒரு வன்மம் இருக்குமானால் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும். அவங்க ஜோர்தான், எகிப்து போன்ற நாடுகளுக்கு வேண்டுமானால் அவர்கள் செல்லட்டும், அங்கே அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம், இங்கிருந்து அவர்கள் வெளியேறட்டும் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த வாசகத்திற்குள்ளால் அவங்க இங்கிருந்து போகட்டும் அப்படிங்கிறத அவர் விரட்டி விடுகிற ஒரு தொனியிலே அதை பயன்படுத்தி இருக்கிறார். உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான தருணங்கள் என்பது காலகாலத்திற்கும் ஏற்பட்டுத்தான் வந்திருக்கிறது, புதிதான ஒன்றல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறந்த ஊரிலிருந்து விரட்டினார்கள். அப்படி விரட்டுகிற செய்தியை அல்லாஹ் ஏற்கனவே சொல்லித்தான் வைத்தும் இருந்தான். மைசரா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கதீஜா அம்மையார் அவர்களுடைய அனுப்புதலால் அவர்களுடைய காதிமாக இருந்த மைசராவை கூட அனுப்பி வைத்த தருணங்களில் கூட சந்தித்த யூத பாதிரி வரக்கத் இப்னு நௌஃபல் கதீஜா நாயகிக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள் தான், சொந்தமானவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த முன்னறிவிப்பு ஏனைய வேதங்களில் வந்திருந்த காரணத்தினால் அப்பொழுதே சொன்னார்கள், உங்களை அந்த ஊரிலிருந்து வெளியேற்றுவார்கள் என்று. என்னையா வெளியேற்றுவார்கள் என்று ஆச்சரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவ முஹ்ரிஜிய, என்னையா வெளியேற்றுவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஏன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த புரையோடி போயிருந்த குணம் அப்படிங்கிறது நற்குணம் மாத்திரமே. அவங்க கிட்ட தீய குணங்கள் எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. அவர்களிடத்தில் சங்கடம் தருகிற எந்த விதமான செயல்களையும் பார்க்க முடியாது. அதுதான் ஈமானும் கூட. அப்படித்தான் நமது உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டம், நமது ஈமான் கலிமா சொன்ன நாவுகளிலேயே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவங்கெல்லாம் பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவங்கெல்லாம் கிடையாது, தவறெல்லாம் செய்யக்கூடிய ஆளுதான், சில கட்டங்கள்ல அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். அதை செவியேற்க வேண்டிய சூழல் கூட நமக்கு வந்திருக்கிறது. நமது சிந்தைகள் அங்கீகரிக்காட்டாலும், நமது உள்ளங்கள் அதை உள்வாங்காவிட்டாலும், நமது எண்ணங்கள் அதற்கு முரணாகவே இருக்கும் என்ற நிதர்சனங்கள் இருந்தும் கூட செவிகள் கூட அந்த இடத்தில் காயப்படுகிறது என்று நாம் கொஞ்சம் வருத்தப்படுகிறோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முழுமையான குணம் நற்குணம் மாத்திரமே. அவர்கள் அதிலிருந்து சொட்டும் விலக மாட்டார்கள், விலகி இருக்கவில்லை. அதனால் அந்த ஆச்சரியமான கேள்வியை கேட்டார்கள், என்னையா வெளியேற்றுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, உங்களை வெளியேற்றுவாங்க, அந்த நேரத்தில் நான் இருக்கணுமேன்னு ஆதங்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டார்கள். அந்த மாதிரி காலம் தொட்டும் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலங்களிலும் சரி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அந்த ஊரிலிருந்து அவன் வெளியேற்றி காட்டினான்.
அங்கிருந்து துரத்தி விட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாலும் சரி, வெளியேற்றியவன் யாரோ அவன் தான் அழிந்து போனானே தவிர வெளியேறியவர்கள் யாரும் அழிவுக்கு ஆளாகவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் இப்படி துஆ செஞ்சாங்க, ரப்பனா இன்னக ஆதைத ஃபிரௌன வகால மூசா, சூரா யூனுஸ்ல 88வது ஆயத்தாக பதியப்படும். வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பனா எங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனே, இன்னக ஆதைத ஃபிரௌன வ மலஅஹு, நீ ஃபிரௌனுக்கும் அவங்களோட கூட்டத்தார்களுக்கும் ஜீனத்தன் வ அம்வாலன், அலங்காரத்தையும் கொடுத்திருக்கிறா, பொருள் செல்வங்களையும் நீ வாரி வழங்கி இருக்கிறா. ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி, இந்த உலக வாழ்க்கையில நல்ல அலங்காரமா செழிப்பா இருக்கிறாங்க, வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறா. ரப்பனா எங்களை படைச்சு பரிபாலிக்க கூடியவனே, லியுதில்லு அன் சபீலிக, அவன் அதை வச்சு எதை சாதிக்கிறான்னா உன்னுடைய பாதையிலிருந்து அவன் வழி சருக செய்கிறான். இப்படி அவன் நடந்துகிட்டு இருக்கிறான். அதனால ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துது அலா குலூபிஹிம், யா அல்லாஹ் நீ என்ன செய், அவங்களோட செல்வங்களை எல்லாத்தையும் யுத்துமிஸ், நீ அழித்து போட்டு விடு. வஷ்துது அலா குலூபிஹிம், அவங்களோட நெஞ்சங்களை எல்லாத்தையும் இறுக்கமாக்கி விடு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை முற்படுத்துறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம், கொடுமையான வேதனை சந்திக்கிற வரைக்கும் இவனெல்லாம் நம்பிக்கையே கொள்ள மாட்டான் அப்படிங்கிற வாசகம். காசாவை நரகமாக்கிடுவேன், நரகம் எப்படி இருக்குன்னு காட்டிடுவேன்னு சொன்னவனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பதவியில உட்கார்றதுக்கு முன்னாலேயே நரகத்தினுடைய ஒரு பகுதி எப்படி இருக்குன்னு நீ யோசனை பண்ணி பாரு. உன்னுடைய ஆற்றல் வல்லமைகள் எல்லாம் இருந்தாலும் அதை நீ அழிக்க, அதை நீ அணைக்கலாம் முடியாது அப்படிங்கிறதுக்கு சவால் விட்ட விதத்துல வந்திருந்தும் கூட இவன்லாம் திருந்தவே மாட்டான்னு சொல்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி அந்த வாசகத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால அதிகார வர்க்கத்தினர்கள் இதன் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். பலகீனர்களுக்கு இறுதியான இருப்பிடம் துவா. ஆக பலகீனர்களுக்கு கடைசியான ஆயுதம் என்னன்னா, எப்பொழுதும் துவா இருக்க வேண்டும், ஆனால் இறுதியான ஆயுதமும் உறுதியான ஆயுதமும் துவா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய எல்லா செயல் வடிவங்களையும் முன்னிறுத்தி விட்டு இறுதியாக இந்த வார்த்தையை மொழிகிறார்கள். இந்த வார்த்தையை மொழிந்ததோடு அல்லாஹ் தஆலா 88வது வசனத்துல இந்த வாசகத்தை சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி யூனுஸ்ல, சூரா யூனுஸ்னுடைய 89வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான், கால அல்லாஹ் சொல்கிறான், கது உஜீபத் தஅவத்துகுமா, உங்க ரெண்டு பேரோட துவாவும் அங்கீகாரம் பெற்று விட்டதுன்னு சொல்லி, உங்க ரெண்டு பேரோட துவாவும் அங்கீகாரம் பெற்று விட்டது. கது உஜீபத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, தஅவத்துகுமா உங்க ரெண்டு பேரோட துவாவும், ஃபஸ்தகீமா நீங்க ஸ்திரமா இருங்க, யோசனையே பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். ஃபஸ்தகீமா வலா தத்தபிஆனி சபீலல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களின் பாதையை நீங்கள் துயராதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வார்த்தையை சொல்றான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி, பொதுவாக நபிமார்களாக இருந்தாலும் சரி, சஹாபிகளுடைய வாழ்வுகளாக இருந்தாலும் சரி, குர்ஆன் நெடுகிலும் வருகிற செய்திகளை வைத்து மேன்மக்கள் நமக்கு ஒரு வாசகத்தை சொல்வார்கள். இந்த இடத்துல வலா தத்தபிஆன்னி சபீலல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களின் பாதையை துயராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முன்ன வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தவனே அல்லாஹ் தானே, அவங்களை வழி நடத்துறவனே அல்லாஹ் தானே. இக்கட்டான தருணம் சூழ்ந்த பொழுது கூட அவர்கள் நாவிலே ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன்னா வந்துச்சு, நம்மால அந்த வார்த்தையை விட்டுருவானே, நமக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு சொன்னா அந்த வாயில வர்ற வாசகம் எப்படி வந்துடும், ஏதாச்சும் ஒரு வாசகம் இந்த உலக வாசகம் வந்துடும், ஐயோ சங்கடமா போச்சு, மாட்டிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிம்பா. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கரெக்டா முன்னாடி பார்த்தா செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்த்தா ஃபிரௌன் அவன் கூட்டத்தாரும் துரத்திட்டு வரக்கூடிய பெரும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. கடைசி என்ன நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நாக்கில் வந்த வார்த்தை என்ன?
மக்கள் எல்லாம் இன்னால முதுரக்கும் நாங்க வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாங்க. இந்த மக்கள் சொன்ன வார்த்தை இன்னால முதுரக்கும் நாங்க வசமா சிக்கிக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. எங்க போறது, இப்படியே மேலையா உயர்றது, எங்க போறது, முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் நகர முடியல, வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், நிச்சயமாக என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், அவ ஒரு நாளும் கைவிட மாட்டான், ஸயஹ்தீன் நேர்வழி நிச்சயமா காட்டுவான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உடனே வஹி அனுப்புறான், நீங்க என்ன செய்யுங்க, அந்த செங்கடலை அடிங்க, அது 12 பாதைகளாக பிளவுபடும், அதிலே நீங்கள் ஈடேறுங்கள் என்று. நன்றாக அதிகார வர்க்கத்தினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சோதனையை நீங்கள் கொடுத்து கொடுத்து இக்கட்டான தருணத்திற்கு அவர்களை ஆளாக்கி வாழவிடவே கூடாது என்கின்ற முடிவுக்கு வந்து எல்லையில் நிறுத்திவிட்டால் அதுதான் உங்கள் அழிவுக்கான நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லோர்களோடு நாம் இருக்க வேண்டும், நன்மக்களோடு நாம் இருக்க வேண்டும், நன்மக்களை நம் அருகாமையில் வைத்துக் கொள்ளவும் வேண்டும் என்று பெருமக்கள் இந்த செய்திகளின் வாயிலாக கூட நமக்கு ஒரு அழகான தகவலை தருவார்கள். அவங்க கூட இருந்தா அதனால நம்ம பாதுகாக்கப்படுவோம். சில பேருடைய முடிவு இப்படி இருக்கும், இங்கேயே வச்சிடக்கூடாது, இந்த இடத்துல இருந்தே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல விதமா நடந்திருப்பாங்க, இவனுக்கு அவனுக்கு ஏதோ பிடிக்காது, அதை காலி பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றிவிட்டால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் வேதனை இறங்குவதற்கு அந்த இடம் தயாராகிவிட்டது என்பது பொருள். அல்லாஹ்வினுடைய சோதனையை சுமப்பதற்கு அவன் தயாராகிவிட்டான் என்பது பொருள். அல்லாஹ் அருள்மறை குர்ஆனின் வாயிலாக சொல்லி காட்டுவான், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன்னு சொல்லுவான். சில சோதனைகளும் வேதனைகளும் உங்களை தீண்டாதிருப்பதற்கான அழகான வடிகோள்களாக இவைகளை முன்னிறுத்து அல்லாஹு தஆலா அதை அடையாளப்படுத்தி காட்டுகிறான். என்ன அல்லாஹ் அவன் இறக்கிடுவானோ, இறக்கட்டும் பார்ப்போம், வானத்திலிருந்து அவன்கிட்ட வேதனை இறக்கட்டும் பார்ப்போம்னு கேட்க கொள்ளதான் அல்லாஹு தஆலா இந்த வாசகத்தை கொடுக்கிறான், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம்னு சொல்லி. அந்த நபி மாத்திர சத்தியமான ஆளா இருந்தாருன்னா எங்க மேல வேதனை இறங்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு கேட்டான். அல்லாஹு சொன்னா, எனக்குன்னு ஒரு நீதி இருக்குது, அந்த நபி உங்களோட இருக்கிற வரைக்கும் வேதனை வராது அப்படின்னா. வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம்னு பெருமானாரை பார்த்து அல்லாஹு சொல்கிறான், நாயகமே தாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வேதனை வராதுன்னா. அவங்க அங்க விட்டு அப்புறமாயிட்டா வேதனை இறங்கிடும் அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற வரைக்கும் ஃபிரௌன் கூட்டத்தார்கள் பாதுகாப்பா தான் இருந்தாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், காலகது உஜீபத் தஅவத்துக்குமான் இந்த ஆயத்து இறங்கியது உங்க 2 பேரோட துஆவை அங்கீகாரம் பெற்றதுன்னு சொல்லி. இந்த இடத்துல இடை செய்தியும் கூட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல 88வது வசனத்துல வரக்கூடிய வார்த்தை வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். 88வது ஆயத்துல வரக்கூடிய வார்த்தை ஆரம்பம் வகால மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பனா அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க. இங்க துஆ கேட்டது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். 89வது ஆயத்தில் அல்லாஹு சொல்றான், கால அல்லாஹு சொல்கிறான், கது உஜீபத் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, தஅவத்துக்குமாங்கறான், உங்க 2 பேரோட துஆவும் கபூல் ஆயிட்டுங்கறான். உங்க 2 பேரோட துஆவும் கேட்டத மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு சொல்றான், ஏற்கப்பட்டதுங்கிற வரி வரக்குள்ள எல்லாம் சொல்றான், உங்க 2 பேரோட துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கறான். இந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் சொல்வார்கள், ஆம், அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஃபஅம்மன ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவுக்கு ஆமீன் சொன்னார்கள். அவங்க அங்கீகரித்துக் கொண்டார்கள், இந்த துஆவை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக என்று அங்கீகரித்துக் கொண்டார்கள். அந்த இரண்டையும் அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற பொழுது ஒருவர் நீங்கள் கேட்ட துஆவையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய உங்கள் சகோதரர் கேட்ட ஆமீனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லல, இரண்டும் துஆ தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால இன்னைக்கு நமக்குள்ளேயும் சில சர்ச்சைகள் இருக்குல்ல, துஆ ஓதும்போது ஆமீன் சொல்லலாமா அப்படிங்கிற சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஏதோ ஆமீன் சொல்றத பெரும் கொடுங்குத்தம் மாதிரி கொலை குற்றம் மாதிரி பார்க்கிற சில கூட்டங்களை உருவாக்கி வச்சிருக்கா இல்லையா? பெருமானாரையே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா இதெல்லாம் பெரிய விஷயமா அவனுக்கு? ரசூலுல்லாஹ்வையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே யார் இந்த கூட்டத்தில் யார் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவங்களை வார்த்தெடுத்த அவங்கள் நாவுகளில் தான் நபிகள் நாயகத்தை அவன் இந்த வாசகத்தை மொழிய வைக்கிறான்.
ஒரு நாள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சார்ந்தவங்க நாக்கில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் செய்யறதுக்கு தகுதி உடையவங்க தாங்கலாம் சொல்லவே மாட்டாங்க, சொன்னதும் இல்லை, கியாமத்து வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மஹப்பத்து மாத்திரமே. அப்படி ஒண்ணு வார்த்தைலாம் வராது. எவன் இதுக்கெல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கிறானோ, எது அது ஷிர்க், இது பிதஅத், அப்படி இப்படின்னு ஏதோ பெருசா மார்க்கத்தை தான் மாத்திரம் தான் சரியா பின்பற்றுற மாதிரி மத்தவன் எல்லாம் கொலபடி செய்யற மாதிரி நடந்து கொள்றானா இல்லையா, இவன் நாவுகளில் தான் இத்தகைய அநாகரிக வார்த்தை வெளிவரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி ஒரு வாசகத்தை நீங்க எல்லாம் கேட்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியல, இந்த வாசகத்தை அவன் சொன்னதை கேட்டீங்களோ இல்லையோ தெரியல, நமது காதுகள் கேட்டுவிட்டு உள்ளமெல்லாம் குபறுகிறது. அடே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவதற்காகவே அனுப்பி வைத்திருக்கிறான். அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அத்தீஉல்லாஹ் என்று எந்த வாசகத்தை அல்லாஹ் சொன்னானோ அந்த வாசகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அத்தீஉர் ரசூல் என்று வராமல் இருக்காது. இது நாம் சொல்லவில்லை, இறைமறை குர்ஆனை முழுவதுமாக பெருமானார் சமூகத்தில் உள்வாங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நாவாலேயே துஆவுக்கு ஆட்பட்ட இறைமறை வேதத்தினுடைய சுருதிகளை குன்றாது எடுத்துக் கொள்கிற அருகதை படைத்த பெருமக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களில் முதன்மைப்படுத்தப்பட்ட சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அவங்க யாருன்னு சொன்னா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். முஃபஸ்ஸிர்கள் என்று இறைமறை குர்ஆனுக்கு யாரெல்லாம் விளக்கம் தருவார்களோ அத்தனை விளக்கம் தருகிற வேந்தர்களுக்கு மகுடமாக நிற்கக்கூடிய அருகதையும் தகுதியும் படைத்தவர்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குர்ஆன்ல வரக்கூடிய வாசகத்துல 3 விதமான இதுகள் அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான், 3 விதமான விஷயத்தை அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான். அதுல ஒண்ணு என்ன, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்க இதாஅத் செய்யணும். இதாஅத் செய்யணும்னா என்ன, சரண்டர்னு அர்த்தம். இதாஅத்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரபுல இதாஅத் அத்தீஉ அப்படின்னா என்ன அர்த்தம், சரண்டர் ஆயிடுங்கன்னு அர்த்தம். சரண்டர் ஆகிறதுனா என்ன, பின்பற்றுங்கோ என்று சொல்வது நமது பரிபாஷையின் வார்த்தை. சரண்டர் ஆயிருங்கோ அப்படிங்கிறது தான் யதார்த்த வார்த்தை. சமர்ப்பணமாகி விடுங்கள். சமர்ப்பணம் என்பதுதான் சரியான வார்த்தை. அதன் சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டதின் காரணத்தினால்தான் சஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்த பொழுது அந்த பெருமானாரின் சமூகத்தில் முன்னிலையில் ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் கூட தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்றார்கள். நாம் சொன்ன வாசகம் அல்ல, சஹாபிகள் மொழிந்த வாசகம். நான் ஏற்கனவே இங்க சொல்லி இருக்கிறேன், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ என்று இறைமறை குர்ஆன் சூரா பக்ராவின் ஆரம்பத்தில் இந்த வாசகத்தை மொழியும். وَإِذَا قِيلَ لَهُمْ, அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் கேடுகட்டவர்களிடம் சொல்லப்பட்டால், ஆமினு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், அனுமினு, அந்த நயவஞ்சகன் கேட்டான் அல்லாஹ்விடத்தில், அனுமினு நாங்க ஈமான் கொள்ளணுமா, கமா ஆமன சுஃபஹானா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொள்ளணுமான்னு கேட்டான். உண்மையிலேயே இந்த நயவஞ்சகனுக்கு சஹாபிகளை பார்த்தால் அப்படித்தான் தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சமூகத்தில் பயணித்த அந்த பெருமக்களை குறித்து அல்லாஹ் சிலாகித்து சொல்வான். அந்த சஹாபிகள் சொல்றாங்க, எப்படி, ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் பாங்க, லப்பைக யா ரசூலல்லாஹ் பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கூப்பிடுறாங்க, கூப்பிட்ட உடனே அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை லப்பைக யா ரசூலல்லாஹ்னாங்க. யா ரசூலல்லாஹ், இதோ நான் அடிபணிந்து விட்டேன், இதோ வந்து விட்டேன், உங்கள் கூப்பிட்ட குளருக்கு உடனே நான் உங்கள் அருகாமையை சமூகம் அளித்து விட்டேன் சொன்னாங்க. அப்ப அத்தீஉ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சரணடைகிறதுன்னு அர்த்தம். சரணடைகிறதுனா என்ன தெரியுமா? பின்பற்றுவதற்கும் சரணடைவதற்கும் வித்தியாசம் இருக்கு. சரணடைகிறதுனா அறிவுக்கு கூட வேலை கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். அல்லாஹுவோ ரசூலோ சொல்லிவிட்டால் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு செயல்படுவோமே, யோசனை பண்ணி பார்ப்போமே, அப்படிலாம் வரக்கூடாது. அதான் சரணடைகிறது. யோசனை பண்ற அளவுக்கு கூட நேரம் கொடுக்க கூடாது. செய்யனா செஞ்சிடணும், அவ்வளவுதான். ஏன் நாம நயவஞ்சக ஈமான கொள்ளல, ரப்பு எதை சொன்னாலும் அதுல பாதகம் இருக்காது அப்படிங்கிற ஈமான் இருந்தவன் தான் அதை செய்வான்.
ஏமா திடீர்னு குதிமா அப்படிங்கிறான். சொல்றது யாருன்னு பார்க்கிறோம். தன்னை ஈன்றெடுத்த தாய் சொல்கிறாள் ஒரு மகனை குதி என்று சொல்கிறாள். கீழே அதர பாதாளம் இருக்குமோ, ஏதாவது கம்பி நீட்டிட்டு இருக்குமோ, ஏதாச்சும் பெரிய கடல் மாதிரி இருக்குமோ, என்ன வாகுமோ, இதெல்லாம் யோசிக்கப்படாது. ஏன் என் மேல எனக்கு இருக்கிற அக்கறையை விட என் தாய்க்கு என் மேல கூடுதல் அக்கறை உண்டு. அதானே எதார்த்தம். கீழே விட்டுருவாங்களா தாய்? தகப்பன் கீழே விட்டுருவாங்களா? தன் தூக்கம் போனாலும் பரவாயில்லை என் பிள்ளைக்காக என்று வாழ்பவர்கள் இல்லையா அவர்கள்? அவங்க குதின்னு சொன்ன உடனே யோசிப்பாங்களா? இவங்களெல்லாம் விட எத்தனை மடங்கு நம்மீது அக்கறை கொண்டவர்கள் தெரியுமா அவர்கள்? அதனாலதான் கேட்டாங்க, சஅத் ரலியல்லாஹு போன்ற பெருமக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்ன எங்க கிட்ட ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? கேட்டா, என்ன எங்க கிட்ட ஆலோசனை எடுத்துட்டு இருக்கிறீங்க? பத்ருடைய களத்துல சொற்பமான நபர்கள் தான் இருக்கிறோம். ஒரு 313 பேர் தான் தேறி இருக்குது. அவ்வளவு பேர் தான் நாம இருக்கிறோம். 1000 படை வீரர்கள், அத்தனையும் வம்பர்கள். ஏற்கனவே போர்க்கள சரித்திரத்தில் அவர்கள் எதிரிகளை களமாடியவர்கள். கைகளில் எத்தனை ஆயுதங்கள் இருக்கிறது, எவ்வளவு பெரிய வலுவான அந்த கட்டமைப்புகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு வலுவையும் சுமந்து வருகிற அவர்களுக்கு மத்தியில் இந்த 313 பேரை வச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை நடத்துறாங்க. நான் சொன்னா கேட்பீங்களா? இந்த மாதிரி செய்யலாமா, எனக்கு உறுதுணையா இருப்பீங்களான்னு கேட்கும் பொழுது கொதித்து விட்டு சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு போன்ற பெருமக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன கேள்வி? எங்களை பார்த்த அந்த கேள்வியா? செயல்படுவீர்களா, ஒத்துழைப்பு தருவீர்களா என்று எங்களை பார்த்த அந்த கேள்வியா? அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அன்னலார் அவர்களே, ஆழ்கடலின் நடுவில் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்களை பார்த்து குதியுங்கள் என்று சொன்னால் கூட சொட்டும் சிந்திக்காமல் அந்த நடுக்கடலில் குதித்து விடுவோம் நாயகமே. நான் என்ன நீங்க இப்படி கேட்கிறீங்க எங்களை பார்த்து? எங்கள் ஈமான் அப்படிப்பட்ட ஈமான் நாயகமே. நீங்கள் குதியுங்கள் என்றால் அது ஆழ்கடலின் நடுவில் குதிக்க சொன்னாலும் யோசிக்காமல் குதித்து விடுவோம் சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திடீர்னு சஹாபிகளின் ஈமானை பரிசோதனை செய்வார்கள். அப்படி வரக்கூடிய அந்த ஈமானிய பரிசோதனைகள் தான் இந்த கேடுகட்ட நபர்களின் நாவுகளில் இருந்து வரக்கூடிய அந்த விடப்பட்ட அம்புகளும் கூட நமது உள்ளங்களை தைக்கிறதா என்று அல்லாஹ் சோதிக்கிறான் போல் தெரிகிறது. ஆம், அப்படிப்பட்ட சோதனையை பெருமானார் சமூகத்தில் ஒரு சஹாபி வருகை தருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், வாங்க என்ன எதை சொன்னாலும் ஜெய்வியலான்னாங்க. எதை சொன்னாலும் ஜெய்வனே அப்படின்னாங்க. அப்படியா? உக்குத்துல் அபாக்கன்னாங்க. பாப்பா போய் கொண்டு வா அப்படின்னாங்க. உக்குத்துல் அபாக்கன்னாங்க. உங்க தகப்பனார கொண்டுட்டு வா அப்படின்னாங்க. சஹாபி நிக்கலையே, ஓடிட்டாக. போன உடனே இங்க வாங்க, கூப்பிடு, ஆளை கூப்பிடுங்க, ஆளை கூப்பிடுங்கன்னாங்க. இங்க வாங்கன்னாங்க. நான் அதுக்கு அனுப்பப்பட்டவன் கிடையாது, கொலை செய்ய அனுப்பப்பட்டவன் கிடையாதுமா. உங்க ஈமான பார்த்த, பரிசோதனை செய்து பார்த்தேன். இதே மாதிரி நான் சொல்றது எல்லாத்தையும் சரியா செய்யணும். சரியா? நான் இந்த மாதிரி செயல்களுக்கு நான் ஒரு நாளும் உத்தரவிட மாட்டேன். இந்த மாதிரி செயல்களுக்கு நான் ஒரு நாளும் உத்தரவிட மாட்டேன். நான் சொன்னா அது செயல்படுத்த வேண்டிய பகுதியா தான் இருக்கும். செயல்படுத்துவீங்களான்னு கேட்டாங்க அந்த சஹாபிட்ட. அப்படி ஈமானிய சோதனை பெருமானார் செய்து பார்ப்பார்கள். அந்த வகையான சோதனைகள் தான் பெருமானாரை குறித்தும் வருகிற அத்தனை தகவல்களும். ஏமா, ரசூலுல்லாவை நம்ம கிட்ட வச்சுக்கிறது நமக்கு பாதுகாப்பு, நபிமார்களை நம்மளோட வச்சுக்கிறது நமக்கு பாதுகாப்பு, நல்லோர்களோட நம்மளோட வச்சுக்கிறது நமக்கு பாதுகாப்பு. அதனால அவங்க ஈடேற்றம் பெற்ற ஆளுதான். நான் சொல்லி வந்த விஷயம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரெண்டு அல்லாஹ் சேர்த்தே சொல்லுவான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹுவின் கட்டளைக்கு எப்படி செவி சாய்ப்பாயோ அதே மாதிரி ரசூலுல்லாஹுவின் கட்டளைக்கும் செவி சாய்க்க வேண்டும். அதுக்கு எப்படி சரணடைவாயோ அதே மாதிரி பெருமானாரின் கட்டளைக்கும் சரணடைய வேண்டும். என்னைக்காச்சும் அல்லாஹுவை ஒரு நாளாவது அவன் சிறின் தவறெல்லாம் ஏவான்னு சொல்ல முடியுமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படி அப்பழுக்கற்றவர்களாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும். நல்லோர்கள் நம்மிடம் இருந்தால் பாதுகாக்கப்படுவோம். நல்லோர்களின் துஆவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள். இப்ப தொழுகையில கேட்கிற துஆ ஆமீன்னு சொன்ன உடனே பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காரணம் என்னன்னு சொல்லும் போது போன வாரம் கூட அதை நினைவுபடுத்தினது ஹதீஸ. மலக்குகள் உங்களோட சேர்ந்து ஆமீன் சொல்றாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட சேர்ந்து மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. பாவம்னே என்னன்னே அறியாத மலக்குகள் ஆமீன் சொல்லும் பொழுது நீங்க சொல்ற ஆமீன் கபூல் ஆயிடுதுன்னாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்க கேட்கிற துவா இருக்குல்ல, உங்க சகோதரருக்காக நீங்க கையேந்திரியோ, கையேந்தி கேட்கும் பொழுது யா அல்லாஹ் இந்த சகோதரருக்கு நீ சீர்படுத்தி விடுன்னு கேட்கக்குள்ள ஹதீஸ்ல அப்படியே வருது, ஒரு மலக்கு வருகை தருகிறார்கள், சொல்லிட்டு அவங்க வந்து இவருடைய துவாவுக்கு அம்மன ஆமீன் சொல்றாங்க, சொல்லிட்டு ஒலக பிமிசிலின் உனக்கு அத மாதிரி நலவு நடக்கட்டும் என்று அந்த அமரர்கள் துவா செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நமது ஆயுதம் துவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி தருணத்தில் அல்லாஹ்ட்ட கையை வசத்துனாங்க. அல்லாஹ் சொன்னா உங்க ரெண்டு பேரோட துவாவும் கபூல் ஆயிட்டுன்னா, நீங்க ஒரு ஆள் துவா ஓதனியோ மூசாவே, நீங்க துவா ஓதனியோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க, ரெண்டு பேரோட துவாவும் கபூல் ஆயிடுச்சு. இந்த கபூல் ஆனதுக்கும் ஃபிரௌன் அழிக்கப்பட்டதுக்கும் எவ்வளவு கால இடைவேளை தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கபூல் செஞ்சேன்னு சொல்லதுக்கும் இவங்க அழிக்கப்பட்டதற்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு தெரியுமா? 40 ஆண்டுகள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 ஆண்டுகள். ஏமா துவா கபூல் ஆயிட்டுன்னு சொல்லியாச்சு, இவர் செஞ்சுட்டார் பெருசா துவா, ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு நான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சில பேர் ஏதாச்சும் அநியாயம் பண்ணி போட்டு அந்த வார்த்தையை சொல்லுவான், பெருசா கேட்டான துவாட்ட, அல்லாஹ் உன்னை விடமாட்டான் பாருன்னு சொன்னாரு. எங்க நல்லா செழிப்பாத்தான் இருக்கிறேம்மா சில பேர் புரியாம சொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்த அந்த மாதிரி தான் கேட்டு உங்க துவா கபூல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டான். ஆனா ஓடிக்கிட்டு இருக்கு, 1 2 3 4 ஓடிக்கிட்டு இருக்கு. என்னப்பா இவ்வளவு நாள் ஓடுது அப்படின்னு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்குள்ள இருந்ததுனால தான் அவன் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருந்தான். எப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்த ஏரியாவையே காலி பண்ணி அனுப்புறேன் பாருன்னு சொன்னானோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏரியாவை தான் தாண்டினாங்க, இவன் ஏரிக்குள்ளேயே மாத்தி செத்து போயிட்டான். அதோட முடிஞ்சு போச்சு, அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. அதிகாரத்தில் இருந்து ஆட்டம் போடுபவர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். ஏதோ அந்த மக்களின் வணக்கங்கள் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, ஏரியாவையே காலி பண்ணுவேன் முடிவு செஞ்சா இறை வேதனைக்கு நீ தயாராகிக் கொள். அதற்கு அந்த ஏரியா தயாராயிட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த மண்ணு வந்து அழகான மண்ணு, அவனுடைய அருள் நிறைந்த மண்ணு, பரக்கத்தான மண்ணு. அல்லாஹ் சொல்றான், ஹாமி வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரின் சொல்லு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு ஒளி நடத்தாட்டி சென்றானே, அந்த ரப்ப பத்தி அவன் தூய்மையானவன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதி பாரக்கனாக உலகுங்கிறான், சுத்தி நாம பரக்கத்தை செஞ்சிருக்கிறோம்னு சொல்றான். அது வம்பனை காலி பண்ணுமே தவிர நல்லோர்களை ஒரு நாளும் அது அப்புறப்படுத்தாது. அல்லாஹ் அந்த மண்ணை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த மக்களை அல்லாஹ் கடைசி வரைக்கும் பாதுகாப்பானாக. நமது ஆயுதமாக இருக்கிற, கேடயமாக இருக்கிற, அல்லாஹுவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற மகா பெரிய பலமாக அமைந்திருக்கிற துவா என்கின்ற ஆயுதத்தை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக் கூடாது. நமக்காகவும் அந்த மக்களுக்காகவும் நாம் என்றும் துவா செய்ய வேண்டும். நமது சகோதர தொப்புள் கொடி உறவுகள், ஊருக்குள்ளேயும் நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வகையில சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இஸ்லாமிய அடையாளங்கள் அழிக்கணுங்கிறதுல துணிந்து கொண்டு செயல்படுகிற வம்பர் கூட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சண்டாளர்கள் அவர்கள் திருந்த அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் திருத்தி விடுவானாக. இல்லை என்றால் எங்கிருந்து மண்ணிலிருந்து வந்தார்களோ அங்கேயே திருப்பி விடுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் ஒன்பதாம் தேதி காலை 10 மணிக்கு மஸ்ஜித் ரஹீமா ஜும்மா பள்ளிவாசல்ல தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பொது தேர்வுக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. அது தேர்வு திறனை வளர்த்துக் கொள்வது எப்படி, புரியாத பாடங்களை படிப்பது எப்படி, தேர்வு பயத்தை போக்கி மகிழ்ச்சியாக தேர்வு எழுதுறது எப்படிங்கிறத கொஞ்சம் அறிவார்ந்த அந்த ஆசிரிய பெருமக்கள், அதை சார்ந்த கல்வி ஆலோசகர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தரவிருக்கிறார்கள். பிள்ளைகளை முடிந்தால் அந்த நிகழ்வில் பயன்பெற வைத்து பங்கு பெற வைத்து பயன்பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியினுடைய அந்த வேலைகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம கீழே ஜும்மாவுடைய தொழுகையை வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் அதுக்காண்டி துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா
மேலே ஏற முடியாத அந்த பலகீனர்கள் கீழே நின்றுகிட்டு எங்களுக்கு ஒரு நேரா நின்று தொழ முடியலையே, உள்ள நின்று தொழ முடியலையேங்கிற கவலையோட இருக்கிறோம். நாங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்துல நம்ம கீழே ஜும்மாவுடைய அந்த தலம் பள்ளி உள்பள்ளி தயாராயிடும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அதற்கான செலவுகள் என்னவோ இருந்துகிட்டு தான் இருக்கு. செய்து முடிக்கணுமே அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன வாசகம் தான், மீண்டும் நான் சொல்கிறேன். இந்த குறைந்த நேரத்தில், இப்ப இந்த ஒரு வாரம் கூட இல்லை, இந்த நேரத்திற்குள்ளால் நமது பங்களிப்பு அதில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பங்களிப்பு செஞ்சிருங்கோ. இருப்பவர்கள் நிரப்பமாக இன்னும் முடிந்தாலும் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இருக்கும் பொழுது ஷைத்தான் நம்மளை தடுத்து விட்டுக்கிட்டே இருப்பான். முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட வைப்பான். அல்லாஹு தாலா நமது செல்வங்களை அவனுடைய உயரிய இல்லத்திற்கு பயன்மிக்கதாக ஆக்கி அருள் தருவதோடு செய்கிற கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொன்றுக்கும் நான் பகரம் தருவேன் என்று அல்லாஹு சொல்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பகரங்களை அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் அல்லாஹ் நிலைப்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில வரக்கூடிய வாரம் தான் நமக்கு வியாழக்கிழமை ஷாபான் மாதம் 15வது இரவு, நிஸ்பு ஷாபானுடைய இரவு மகரிபில் இன்ஷா அல்லாஹ் பள்ளியுடைய திறப்பு இருக்கிறது. சரியா? வியாழக்கிழமை, அடுத்த வர்ற வியாழக்கிழமை மகரிபோடு இன்ஷா அல்லாஹ் பள்ளியினுடைய திறப்பு இருக்கிறது என்பதை அறிய தருகிறோம். வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் ஷபராத்துடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கவும் நோன்பலியில் ஏற்பாடு செய்யப்படும் இன்ஷா அல்லாஹ். அதற்கும் பங்களிப்பு செய்ய நாடுபவர்கள் செய்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.